வணக்கம். நமது பரச்சிவன் வழியொலி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வேந்தன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை குறித்தானது. அது யாரு, வேந்தன்னா யாரு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இப்ப நிறைய பேரு வலைத்தளங்கள்ல பேசுறாங்க, மேடைகள்லையும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னாக்கா, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, இந்த ஒரு செய்யுளை எடுத்து பேசுறாங்க. வேந்தன்னா அவன் மருதநில கடவுள், மருதநில மக்கள் வழிபட்ட கடவுள், இந்திரனோட பேரு தான் வேந்தன் அப்படின்றாங்க. அப்போ இது மருத நிலத்திற்கு மட்டும்தான் வேந்தன் கடவுளா அப்படின்னாக்கா அது இல்லை அப்படிங்கிறதா நமது கருத்து. வேந்தன்னா யாரு? சிவனை குறிக்கக்கூடிய வார்த்தை. சிவன் தான் வேந்தன். எப்படி சிவன் வேந்தன்? வேதாந்தன் என்பது சிவனை குறித்ததான சொல்லு. வேத கால கடவுள், வேதப்பறையன்னு சொல்லுவாங்க, நாதப்பறையன்னு சொல்லுவாங்க, அது சிவனைத்தான் சொல்லுவாங்க. இப்போ வேத காலத்தில் வணங்கப்பட்ட கடவுள் அது யாரு அப்படின்னா சிவன். வேதாந்தன் வேத கால கடவுள், இந்த அண்ட சராச்சரத்தின் ஒட்டுமொத்த உருவமானவன், அவனே சிவன் அப்படிங்கிறது தான் இந்த வேதாந்தன் அப்படிங்கிறதுனுடைய ஒரு முழு விளக்கம். அப்ப இந்த சிவன் தான் எல்லா நிலத்துக்கும் கடவுள். இங்க என்ன மாதிரி கற்பனை பண்றாங்க, கற்பிதம் பண்றாங்க அப்படின்னாக்கா, மருத நிலத்திற்கு வேற கடவுள், குறிஞ்சி நிலத்திற்கு வேற கடவுள், முல்லை நிலத்திற்கு வேற கடவுள், நெய்தல் நிலத்திற்கும் பாலை நிலத்திற்கும் வேற வேற கடவுள் அப்படிங்கிற மாதிரி இங்க கற்பனை பண்றாங்க. அது புரியாது பேசி கொண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கடவுள் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு ஒன்றுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, தப்பா பிறந்தவன், நிறைய தகப்பனுக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது. ஒரு மனிதன் ஒரு தகப்பனுக்கு தான், ஒரு குழந்தை ஒரு தகப்பனுக்கு தான் பிறக்க முடியும் அப்படிங்கிறதுதான் விஞ்ஞானம் சொல்லுது. பலருக்கு ஒருத்தன் பிறக்க முடியாது. அது மாதிரி கடவுள் அப்படிங்கிறது தகப்பன். ஆதி பறையர்களான மூலவர்கள், பஞ்சமர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, சிவனை தன் தகப்பனா கருதி வணங்கினாங்க. தகப்பனா கருதி வணங்கினதுனாலதான் அவனுக்கு அவன் வழி மாந்தர்களாக இவர்கள் இன்றளவும் உலகலாம் பரவி வாழுகின்ற இந்த மக்கள் சிவனுடைய பெயரையே தன் பெயராக வச்சிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, சிவன் அப்படிங்கிறது யார் அப்படின்னாக்கா, ஆதி காலத்துல மனிதன் வணங்கின முதல் இறை அப்படிங்கிறத சூரியனை தான் வணங்கினாங்க. ஒளி தந்து வழி தரக்கூடிய சூரியனை தான் முதலாக வணங்கினாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஒளி மட்டும்தான் தேவைப்பட்டது. மற்ற எதையுமே பயன்படுத்துறதுக்கு உண்டான இதுல அவங்க இல்லை, இயற்கையா வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்க ஒளியத்தான், ஒளி தரும் இறைவனை சூரியனை தான் முதல்ல வணங்கினாங்க. அந்த ஒளி தரும் சூரியனானவன் வட்ட வடிவில் இருந்ததால, ஒரு வட்ட வடிவில் இருந்ததால பறையன்னு சொன்னாங்க. பறைன்னு சொன்னாங்க, அப்புறம் பறச்சின்னு சொன்னாங்க, அப்புறம் பறையன்னு சொன்னாங்க. இது ஒரு பரிணாம வளர்ச்சி. இதை பற்றி நாம பின்னாடி பார்ப்போம். இப்போ சூரியனை பறைன்னு சொன்னாங்க, சந்திரனை பிறைன்னு சொன்னாங்க. இந்த ரெண்டும் ஒளி தரக்கூடியது. சூரியன் பகல்லையும் சந்திரன் இரவுலையும் ஒளி தரக்கூடிய இந்த இரண்டையுமே வணங்கி வந்தார்கள். இந்த ஆதிகால பறையர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இவர்கள் அந்த சூரிய வழிபாடும் சந்திர வழிபாட்டையும் தான் இவங்க தன்னகத்தை கொண்டிருந்தாங்க. அதன் தொடக்கமா தான் பல்வேறு ஒரு புது புது பெயர்கள், புது புது பரிணாமம் அதுல இருந்து தான் அடைஞ்சாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. என்றாலும் இன்றளவும் சிவனுக்குரிய பெயரான சிவன், சாம்பான், இந்த மாதிரி பெயர்கள், இந்திரனும் சிவனை குறித்த பெயர் தான். ஆனா அது ரொம்ப பிற்காலத்துல வந்த ஒரு பெயர். மிக பிற்காலத்துல சிவனை
சொல்லப்பட்ட ஒரு பெயர் தான். இத நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்திரன்ங்கிறது சிவன்ல இருந்து வேற கடவுள் அப்படிங்கிற மாதிரி, பிரம்மாங்கிறது வேற அப்படின்றாங்க. பிரம்மா அப்படிங்கிறது ஒரு திரிபு வார்த்தை, பரமன் அப்படிங்கிறது தான் பிரம்மன் அப்படின்ட்டு பிரிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே பரமன் அப்படிங்கிறது சூரியனை, அதாவது சிவசூரியனை, பறையனை குறிக்கக்கூடிய வார்த்தை. பறையன்னா இங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியும். வட்ட வடிவமாக இருக்கிறதுனால அதுக்கு பேரு பறையினாங்க, பறையன்னாங்க. வட்ட வடிவமா இருக்கிற மற்ற எதையுமே நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னாக்க, இப்போ பறை நாளின்னாங்க, பறை கலன்னாங்க, அளக்கக்கூடிய நெல் அளக்கக்கூடிய மரக்கால், அதை பறை கலன் அப்படின்னாங்க, பறை நாளி அப்படின்னாங்க, பறை நாடு அப்படின்னாங்க. பறைனா பறை நாடுனா ஒரு வட்ட நாடு. இன்னைக்கு வட்டாட்சியர்னு சொல்றாங்க. ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம், ஒரு மாவட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இன்று பெயர் இருக்குல்ல, அதுதான் ஒரு ஆட்சியர்னுடைய எல்லையில ஒரு வட்டம், வட்ட நிலமா தான் அன்றைக்கு கணக்கிட்டாங்க. சதுரம் அப்படிங்கிறதுலாம் பிற்காலத்துல வந்த ஒரு புரிதல் தான். அப்போ பறையன் அப்படிங்கிறது சூரியன், அது சூரிய குடும்பத்தின் தலைவன், அதாவது பறை குடும்பத்தின் தலைவன். சூரிய குடும்பம்னு சொன்னாலும் சரிதான், பறை குடும்பம்னு சொன்னாலும் சரிதான். ஆதியில பறை குடும்பம் தான் சொன்னாங்க. பறை, பிறை, பாறை, ராகு, புதன், சுக்கிரன், கேது, சனி, செவ்வாய், இந்த 9 கோலங்கள். அதுல முதன்மையான கோலம் பறை கோலம். பறையன் சூரியன், பறையனான சூரியன். ஏன்னா எல்லாமே பறை கோலம் தான், ஆனா அந்த சூரியனை மட்டும் பறையன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னாக்க, அந்த சூரியன் தான் என்றென்றும் வட்ட வடிவமாக காட்சியளிக்கிறது. அதனாலதான் சூரியனை பறையன்னு சொன்னாங்க. அப்போ இந்த சூரியனை பறையன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். காலையில உதிக்கும் சூரியன் செந்நிறத்துல இருக்கும், சிவப்பு நிறத்துல இருக்கும். அத செம்பறையன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது செந்நிறத்துல சிவப்பு கதிர்களை காலையில எழும்போது பாய்ச்சுகிறான். அப்போ அது செம்பறையன் அப்படின்னு சொன்னாங்க. சூரியன் உதிக்கும் போதும் குதிக்கும் போதும் செந்நிறத்துல இருக்கும். இந்த 2 நிலைகள்லையும் செம்பறையனாகவும், உச்சில இருக்கும்போது வெண்ணிறத்துல இருக்கக்கூடிய வெம்பறையன், அதாவது வெண்பறையன், வெண்ணிற பறை அப்படிங்கிற அந்த ஒரு குறியீட்டாலும் சூரியன் அழைக்கப்பட்டது. சூரியனை அந்த மக்கள், இந்த பறையர்கள், ஆதி மனிதர்களான பறையர்கள் இந்த பெயரால அழைச்சாங்க. அப்போ இந்த சூரிய வழிபாடு தான் சிவ வழிபாடு. இத பிற்காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, மனித உருவம் போல சிவனை வரைஞ்சதுனால இன்னைக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. சிவன்னா அது மனித உருவத்துல வாழ்ந்து மனித உருவத்திலான கடவுள் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சிவசூரியன் இப்ப நிறைய பேர் சொல்றது இல்லை. சூரியன்னா சிவன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அப்போ இந்த புரிதல் இன்றைக்கு ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னாக்க, இந்த புரிதல் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, ஆதி பறைமொழியான தமிழ் மொழியில தான் இந்த விளக்கங்கள் இருக்கு. ஆனா இன்றைக்கு தமிழை யாருமே கத்துக்கிறது இல்லை. நிறைய பேர், நிறைய தம்பிமார்கள் நான் பேச கேட்டிருக்கேன். மருதநில கடவுள் வேந்தன், இந்திரன் மருதநில கடவுள் அப்படிப்பான். ஆனா அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா அவனுக்கு தெரியாது. வேந்தன் மேய தீம்புணல் உலகு அப்படின்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, புனல் அப்படின்னாக்க ஒன்றுமே இல்லாத அண்ட வெளின்னு அர்த்தம். அண்ட வெளியில் அவன் சுற்றி வருபவன். அவன் யாரு? வேந்தன். அந்த வேந்தன் யாரு? சிவன். சிவன் யாரு? சூரியன். இதுதான் அதனுடைய விளக்கம். ஆனா இதை யாராவது சொல்லியிருக்கானா அப்படின்னாக்க இல்ல. நிறைய தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாம் இந்த ஒரு செய்யுளை அந்த இலக்கியத்துல வரக்கூடிய, தமிழ் இலக்கியத்துல வரக்கூடிய அந்த செய்யுளை சொல்றாங்க. ஆனா அதற்கான சரியான விளக்கத்தை இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்லை.
இப்போ கைலாயம்னு சொல்றோம் நம்ம, கைலாய நாதன் அப்படின்னு. நாதன்னா ஒருத்தன் தான், அவன் சிவன் தான். நாதம் அப்படின்னா அது என்ன அப்படிங்கறது நம்ம மற்ற தொடர் பதிவுகள்ல பார்ப்போம். நாதன் அப்படின்னாலும் சிவன், சிவன் அப்படின்னாலும் அந்த சூரியன் தான். இந்த சூரியன் சிவன் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த சூரியனை வச்சுதான் இந்த பூமியில உள்ள உயிர்கள், ஒட்டுமொத்த உயிர்கள், எத்தனை கோடானு கோடி உயிர்கள் இருந்தாலும் அந்த உயிர்களுக்கு மூலவன். இங்க உயிர்கள் பரிணமித்து கருவாகி உருவாகி அது பரிணமித்து வளருவதற்கு யாரு காரணம் அப்படின்னாக்கா சூரியன் காரணம், சிவன் காரணம், பறையன் காரணம். அப்போ அந்த பறை மூலமே உயிர்களின் மூலம். அதனாலதான் ஆதி மூலம் அப்படின்னு சொல்றாங்க சிவனை. ஆதி மூலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆதினா என்ன? முதல் பாதி ஆதி, அடுத்த பாதி பாதி, அடுத்தது பாதி. முதல் பாதிங்கிறது ஆதி, அடுத்தது பாதி. இத சிவனை சொல்றது. சிவன் தாயும் தந்தையுமானவன். அதாவது சூரியன் பெண்ணாக முதல்ல பார்க்கப்பட்டது, பிறகு ஆணாக பார்க்கப்பட்டது, அதுக்கு அடுத்து ஆணாகவும் பெண்ணாகவும் பார்க்கப்பட்டது. அப்போ அதுக்கு அந்த ஆணாகவும் பெண்ணாகவும் புரிந்து கொண்ட பிறகுதான் சிவனை தாயுமானவன் சொன்னாங்க. தாயுமானவன்னா என்ன அர்த்தம்? அவன் ஏற்கனவே தந்தையானவன், தந்தையா நம்ம கருதுறோம், அவனே தாயுமானவன், சக்தி சிவன். அதாவது பெண்ணும் தாயும் தந்தையுமான ஒரு நிலை. 1+1=1 அப்படிங்கிற அந்த தத்துவம் தான் சிவசக்தி. ரெண்டுமே சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். இதைத்தான் புரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்துல நிறைய பேர் ஆன்மீகத்தை பேசுவாங்க, ஆனா இவ்வளவு ஆழமான ஒரு விஷயத்த யாரும் சொல்றதே இல்லை. சொல்றது இல்லைன்னா அதன் காரணம் அவங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதை சொல்லக்கூடாதுங்கிறது நினைக்கலாம், சிலருக்கு தெரியாம இருக்கலாம், இந்த அளவு புரியாது இருக்கலாம். அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. அது எப்படியோ இந்த நான் சொல்லக்கூடிய கருத்தை உள்வாங்கி யாரும் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாக்க ஏதாவது கேட்கணும் அப்படின்னாக்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நாம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.